शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगदात्री शीतलादेवी नमो नमः என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் வந்தே வாராகமத்ராம் வனமணி மகுடாம் வித்ரமபூஷாம் ஆரா கிரைவேக துங்கஸ்தரவரிகமிதாம் பீதகௌஷேக வஸ்திராம் தேவி தக்ஷோத்தரம் முசலமதவரம் லாங்கலம்பா கபாலம் வாமாபியாம் தாரகித்திம் குவலே கலிதாம் ஷமலாம் சுப்பிரசன்னாம். என் அன்னை மரகத கோட்டை மகாராணி ஸ்ரீ மகாவராகிய பிகாவின் திருப்பாத கமலம் சரணம். நமோராக. தை அமாவாசை எந்த அமாவாசைக்குமே இல்லாத ஒரு விசேஷ சிறப்பு இந்த தை அமாவாசைக்கு உண்டு. எல்லா அமாவாசையை விட ஒரு 3 அமாவாசைக்கு நமக்கு எப்போவுமே பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. ஒன்று, உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லப்படக்கூடிய இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை. 2வது ஆடி அமாவாசை. 3வது புரட்டாசியில் வரக்கூடிய மாலைய அமாவாசை. ஆக இந்த ஆடி அமாவாசை எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்னலாம் பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்னா, மூதாதையர் வழிபாடு முதல். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திற்கு வரத்துக்கு தன்னோட தாய் தகப்பனும் தன்னோட வம்சத்தில் இருந்த பெரியவங்க தான் காரணம். ஆக இன்றைய தினம் நாம் அவர்களுக்கு பித்ருலோகத்தை அவர்கள் சென்று சிறப்பாக அடைந்து நல்ல பலன்கள் பெறுவதற்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளான தர்ப்பணம். தர்ப்பணம் அப்படின்னா திருப்திப்படுத்துறது. அப்படி இல்லைன்னா அந்த ஒரு நிகழ்வானது அவர்களை பூர்ணத்துவம் அடைய செய்வது. இது அவர்களால் பண்ண முடியாது. அந்த உயிர் நீத்த ஆன்மாக்களின் சாந்திக்காக ஒவ்வொரு வாரிசுகளும் தன்னோட தாய் தகப்பன் அந்த குடும்பத்தோட பெரியவங்களுக்கு அடுத்த தலைமுறையாட்கள் செய்ய வேண்டியது தர்ப்பணம். இந்த தர்ப்பணமானது ஆள்காட்டி விரல் கட்டை விரலுக்கு நடுவில் இந்த பூமியை சென்று அடைகிறதுக்காக எள்ளும் மற்றும் அன்னத்தால் செய்யப்படக்கூடியது. இது மட்டும்தான் பண்ணணுமா, நான் ஒரு பெண் குழந்தை, நான் என்னோட தாய் தகப்பனுக்கு பண்ணணும் அப்படின்னா தர்ப்பணம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாதவங்க அன்னைக்கு அவர்கள் சிறப்பாக அந்த பித்ருலோகத்தை அடைஞ்சு எல்லா விதமான சூழ்நிலை அடைகிறதுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். தான தர்மங்கள் குறிப்பாக அன்றைய தினம் அன்னதானம் பண்ணலாம். அதன் பிறகு அவர்களுக்காக தீபங்கள் ஏற்றி சிவகன் கோவிலில் வழிபாடு பண்ணலாம். அம்பாள் கோவில்களில் போயிட்டு ஆடி மாதம், தை மாதம், புரட்டாசி மாதம் எந்த அளவுக்கு விசேஷமோ அதே மாதிரி இந்த தை மாதம் அமாவாசை விசேஷம். ஏன்னா இந்த தை அமாவாசை பிறகு வரக்கூடிய 9 நாட்களும் நாம் மாதங்கி நவராத்திரி, ஷாமலா நவராத்திரி இங்கே வழிபாடு செய்வோம். ஆகையால் நவராத்திரி காலங்களுக்கு முன்னாடி வரக்கூடியது ரொம்ப விசேஷமான இந்த தை அமாவாசை எல்லா பெண் தெய்வ கோவில்களையும் வழிபாடு செய்து அந்த ஆன்மாவோட சாந்திக்காகவும் அவர்கள் பித்ருலோகம் சென்று அடையிறதுக்காகவும் பெரிய பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அன்னதானங்கள், வஸ்திரதானங்கள், கோதானங்கள். ஏன்னா அன்னதானம் எல்லாராலையும் ஒரு ஆளுக்காக ஒரு 2 பேருக்கோ நிச்சயமாக செய்ய முடியும். வஸ்திரதானங்கள் 10ல் ஒருத்தரால் பண்ண முடியும். இந்த கோதானம்ன்றது அவங்க வாழ்க்கையிலேயே, அவங்க ஜாதகத்திலேயே, அவங்க வம்சத்திலே ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இந்த கோதானம் பண்ண முடியும். எல்லாராலையும் கோதானம் பண்ண முடியாது. அப்படி கோதானம் பண்ணணுன்னாலும் அதுக்கு ஒரு பிராப்தம் இருக்குது. ஆனால் ஒரு கோதானம் செய்கிறதால உனக்கு முன்னாடி 7 தலைமுறை, செய்தவர்களுக்கு பின்னாடி 7 தலைமுறை மோட்சம் அடையும். சுவாமி, எங்களால் கோதானம் பண்ண முடியாது, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? தவறு. அருகாமையில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு தீவனங்கள் கொடுத்து அதை அவர்கள் உண்றதாலேயே நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிடும். தீவனம்னா எப்படி கொடுக்கலாம்? நிச்சயமாக வெல்லம், கோதுமை. ஏன்னா சூரியனை மையப்படுத்தி அவர் சாந்தப்படுத்தின கோதுமை,
அரிசி, சந்திரன். அதே மாதிரி அதோட இந்த பித்ருக்களுக்கு நம்ம செய்யக்கூடியது எள். அதை எல்லா மாட்டுக்கும் நம்ம கொடுக்க முடியும். அதனால் எள்ளு புண்ணாக்கு இல்லைன்னா எள்ளு உருண்டைகள் இந்த மாதிரி மாட்டுக்களுக்கு கொடுக்கறது பெரிய ஆசீர்வாதம். நமக்கு கோமாதா கிட்டதும் நம்மளோட மூதாதையர்கிட்டும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் தை அமாவாசை அப்படின்னு நம்ம அன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய சின்ன சின்ன காரியங்கள். குறைந்தபட்சமாக நம்ம வீட்டில் எல்லாரும் படையெல்லாம் போடுவோம் பெரியவங்களுக்கு. அதெல்லாம் கூட முடியாதவங்க அந்த உயிர்நீத்த ஆத்மாக்களுக்காக அருகாமல் இருக்கக்கூடிய கோவில்களில் சென்று மதியம் 12லேருந்து 1 அபிஜித் முகூர்த்தத்தில் தீபத்தை எழுத்தி அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காகவும் இருள் நிறைந்த என் வாழ்க்கை ஒளிமடைந்ததாக மாறணும்னு அம்பால பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் ரொம்ப விசேஷமான நாள். அதனால் எல்லாருமே தவறாமல் இந்த மாதிரி வழிபாடுகள் அவசியம் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க தானம் பண்ணுங்கள், முடியாதவங்க தர்ப்பணம் பண்ணுங்கள், அதுவும் முடியாதவங்க அட்லீஸ்ட் விளக்கேற்றியாவது வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் தை மாதம் அமாவாசையில் செய்ய வேண்டியது. அது மறுநாள்லேருந்து ஒரு 9 நாள் விசேஷமான நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதங்கி நவராத்திரி. மகாதேவி லலிதா திரிபுர சுந்தரியோட மந்திரியாக விளங்கக்கூடிய அன்னை ராஜமாதங்கிக்கு உண்டான நவராத்திரி. இந்த நவராத்திரி யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க அனைவருக்கும் அவங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் ஞானம், அறிவு, செல்வம் எல்லாமே சேரும். அம்பாள் ஞானத்தை கொடுக்கக்கூடியவ அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அவன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். செல்வத்தை அருளக்கூடியனா அவளை மாதிரி ஒரு வசீகரத்தன்மையும் ஒரு ஆளுமையை யாராலையும் கொடுக்கவே முடியும். சரி, அம்பாள் நல்ல நினைத்த காரியங்களையும் ஞானத்தையும் கொடுவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அவளை மாதிரி ஒரு காவலோ ஒரு அனுசரணை யாராலையும் கொடுக்க முடியாது. சரி, அம்பாள் இந்த மாதங்கியோட வழிபாடு இந்த 9 நாட்கள் தை மாதம் அமாவாசையிலிருந்து அந்த அமாவாசை திதியிலிருந்து 9 நாட்களும் நீங்கள் மாதங்கியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் ஐம் மாதங்கியை நமக, ஓம் ஐம் மாதங்கியை நமக, ஓம் ஐம் ராஜமாதங்கியை நமக அப்படின்ற நாமாவளியால் பச்சை வஸ்திரம் உடுத்தி பச்சை துண்டு, ஒரு பட்டு துண்டோ ஒரு பச்சை வஸ்திரமோ ஒரு ஆசனமாக ஏற்றுண்டு அந்த பச்சை வஸ்திரம் கீழே போட்டு அது மேலே உட்காந்து ஆத்மார்த்தமாக அன்னை ராஜமாதங்கியை யார் ஒரு தியானம் பண்ணி பூஜைகள் ஜபங்கள் இந்த 9 நாட்கள் பண்ணுறாங்களோ நினைச்ச காரியங்கள் எல்லாமே அம்பாள் ஆசீர்வாதத்தில் நிறைவேறும். எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சாங்களோ அத்தனையும் முடியும். படிக்கக்கூடிய குழந்தைங்க, தேர்வில் கலந்துக்கக்கூடிய குழந்தைங்க, இந்த குழந்தைங்களாம் நிச்சயமாக ஓம் ஐம் மாதங்கியை நமகன்ற மந்திரங்கள் இந்த 9 நாள் சொல்லி வாழ்க்கையில் ஒரு மனுஷன் தன்னோட இலக்கை ஆங்கிலத்தில் எய்ம் அப்படின்வாங்க, AIM. இதே தான் அன்னை மாதங்கியோட பீஜமும் கூட. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் தன்னோட இலக்கை அடையணும், எய்ம்னு சொல்லக்கூடிய இலக்கை அடையணும்னா ஐம்னு அன்னையோட பீஜத்தை உச்சரித்தா மட்டும்தான் அது சாத்தியமாக. ஆகையால் அன்னை மாதங்கியோட வழிபாடு செய்யுங்க. நம்ம ஆலயம் உட்பட வெவ்வேறு சக்தி உபாசனை மையங்கள் அனைத்திலையுமே அன்னை ராஜமாதங்கியோட நவராத்திரிகள் சிறப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் அன்னை ராஜமாதங்கி தான் சரஸ்வதி, சரஸ்வதி தான் ராஜமாதங்கி. அம்பாள் அவ்வளோ விசேஷமான அருகாமல் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும், சரஸ்வதி கோவில்கள்லையும், சரஸ்வதி கஷேத்திரங்கள்லையும், மாதங்கி கஷேத்திரங்கள்லையும் அம்பாளை போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. அருகையில் சென்று வழிபட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க அன்னை சரஸ்வதியோட படமும் மாதங்கி படமும் வைத்து மாலை 6 மணி அளவிலே ஒரு சின்ன விளக்கை ஏற்றி அம்பாளுக்கு ஒரு சின்ன நைவேத்தியம் நம்மளால் முடிந்ததை செய்து குறிப்பாக ஓம் ஐம் மாதங்கியை நமக, ஓம் ஐம் மாதங்கியை நமகன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குழந்தைகள், எக்ஸாமுக்கு போகக்கூடிய தேர்வுக்கு கலந்துக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி 108 தடவை ஓம் ஐம் ராஜமாதங்கியை நமக, ஓம் ஐம் சரஸ்வதி நமகன் இந்த ஒரு நாமாவளியை 108 தடவை மாலையில் உட்காந்து பரீட்சையில் கலந்துக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அவசியமாக சொல்லிது அம்பாளுக்கு தேனை நைவேத்தியமாக வச்சு அந்த தேனை அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, பரீட்சைகளை கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்க அருந்திட்டு வர்றது பெரிய விசேஷம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நைவேத்தியம் வைத்து இந்த 9 நாட்களும்
அம்பாள் அன்னை ராஜமாதங்கியோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுங்க. ராஜமாதங்கி ஏன் அவ்வளோ விசேஷம் அப்படின்னா, அம்பாள் ஞானத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய ஞான சக்தியாக மட்டும் விளங்கலை. அம்பாள் நமக்கு உத்தியோகத்தில் இருப்பாங்க, மேலதிகாரிகளோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும், வேலை செய்யக்கூடிய இடத்துல மனக்கசப்புகள் இருக்கும், நம்மளை பார்த்தாலே நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் ஒரு பெரிய அட்ராக்ஷனும் ஒரு வசீகர தன்மையும் கொடுக்கக்கூடியவள் அன்னை ராஜமாதை. இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு இடர்பாடுகளால் வேலைகள் நடக்காமல் இருந்துச்சோ அந்த எல்லா இடத்துலையும் எல்லா வேலைகளையும் நம்மளை பார்த்தவனே செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அன்னை ராஜமாதங்கி வழங்குவான். உங்களுக்கு பதவி உதவி வேணுமா, பதவியோட உயர்வும் கிடைக்கும், உத்தியோகத்தில் ஆதாயம், அதே மாதிரி தொழில் ஸ்தானங்களில் பெரிய நிலைகள். இது மட்டுமல்லாமல் அரசியல் மற்ற எல்லா துறைகளில் இருக்கக்கூடியவங்களை விட இந்த அரசியல் மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா இவ ஞானத்து மட்டும் இல்லை, கலைகளின் தேவி. அதனால தான் அம்பாள் கையில் பார்த்திங்கன்னா வீணை இருக்கும். இந்த நவராத்திரி காலங்களில் கலைஞர்களை மதிக்கிறது ரொம்ப விசேஷம், கலைஞர்களுக்கான உதவிகள் செய்கிறது ரொம்ப விசேஷம். இசைக்கலைஞராக இருக்கட்டும், நாடக கலைஞராக இருக்கட்டும், திரைத்துறையினராக இருக்கட்டும், எல்லா துறை அது ஒரு கலை இருக்குது. அந்த கலையை ஒருத்தர் பற்றி வந்தாங்கன்னா அவர்களை மதிக்கிறது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக அம்பாள் இடத்துல யார் இந்த நவராத்திரி காலங்களில் எந்த பூஜைகள் செய்தாலும் அது விசேஷம். குறிப்பாக தான தர்மங்கள் இந்த நவராத்திரி காலங்களில் யாருக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதங்கின்னும் போதே படிப்புக்கும் அறிவுக்கும் ஞானத்திற்குமான தேவதை. ஆகையால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம், பேனா இந்த மாதிரி விஷயங்கள் தானம் பண்ணுறதும், அதே மாதிரி பச்சை பயிறு தானம் பண்ணுறதும், இது மட்டும் அல்லாமல் கலைத்துறை மற்றும் இசைக்கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் இவங்களுக்கான ஒரு பரிசுக்கும் அன்பளிப்பும் இதெல்லாம் கொடுத்து தானங்கள் கொடுக்கறது பெரிய ஒரு உன்னதமான நிலைகள் கிடைக்கும். அடுத்த கட்டத்துக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த ராஜமாதங்கி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது மட்டுமல்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நிச்சயமாக இந்த மாதங்கி நவராத்திரி அன்னை மாதங்கியோட படம் வைத்து ஒரு விளக்கு வைத்து பூஜை பண்ணுறது ரொம்ப 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 விசேஷம். அருகாமையில் சரஸ்வதி கோவில் இருந்தால் அது இன்னும் உத்தமம். அவசியம் போய் சின்ன அளவுலையாவது அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வர்றது விசேஷம். தேன் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேன் இங்கே தான் பண்ணணும், எங்கள் கோவில் பக்கத்தில் வேறு கோவில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோவிலையும் தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றது பெரிய ஆசீர்வாதம். நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணுவாள். அனைவரும் இந்த மாதங்கி நவராத்திரி நிச்சயமாக கடைபிடித்து வாழ்வில் எல்லா விதமான மேலோதமான நிலைகளையும் அடையணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். கூடுமான வரை இந்த பூஜைகள்லாம் பண்ணக்கூட எனக்கு சிரமமாக இருக்குது, அதுக்கான கால அளவு இல்லை, நான் ஒரு பக்கம் வேலையில் இருக்கேன், என் மனைவி ஒரு பக்கம் வேலையில் இருக்கா, எங்களுக்கு பூஜை செய்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, தவறே இல்லை. நீங்கள் ஐம் ஓம் ஐம் மாதங்கியே நமக அப்படின்ற வார்த்தையை மட்டும் ஜபம் பண்ணிகிட்டே இருங்க, பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நிச்சயமாக குழந்தைகள், கலைஞர்கள், அதே மாதிரி ஒரு வியாபார ஸ்தானங்களில் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த மாதங்கி வழிபாடை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதங்கி தான் மீனாட்சி, இந்த மாதங்கி தான் சரஸ்வதி, இந்த மாதங்கி தான் பச்சையம்மன், இந்த மாதங்கி தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். ஆக எல்லா விதமான இடைப்பட்ட காரியங்களும் அம்பாளை ஜபம் பண்ணி இந்த நவராத்திரி காலங்கள் நீங்கள் ஸ்ரத்தையாக பூஜை பண்ணும் போது பெரிய விசேஷம். சந்தர்ப்பம் இருக்கக்கூடியவங்க, வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க அம்பாளுக்குன்னு பிரதான கலசம் வைத்து நவராத்திரி கடைப்பிடிங்க. முடியாதவங்க ஜபம் பண்ணுங்க, அம்பாளோட கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. எல்லாமே இந்த தை அமாவாசை அன்று கலசஸ்தாபிதம் வைத்து அதன் பிறகு 9 நாள் தொடர்ச்சியாக இந்த நவராத்திரி செய்து முடிங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் அல்லதெல்லாம் நீங்கி நல்லதெல்லாம் நடக்கும். ஓம் நமோ வராகி, ஓம் ஐம் மாதங்கியே நமக, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நமோ